இதுவரை துதித்தோம், ஆராதித்தோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினோம், பாடல்களை பாடுறோம். இப்பொழுது தேவ செய்தியை கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் சனி ஞாயிறு துது ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே தேவ செய்தி கொடுக்க வருகிறார் பாஸ்டர் கிருஷ்ணா டைட்டஸ் ஃப்ரம் இந்தியா. அவரை நாங்கள் சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய விளச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகள் விளச்சத்தின் சார்பிலும் அவரை அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் கிருஷ்ணா டைட்டஸ் அவர்களே. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்களே, மைக் ஆன் பண்ணுங்க. மீண்டும் அழைக்கிறேன். பிரைஸ் லார்ட் கிறிஸ்டினா டைட்டஸ். தேவ செய்தி கொடுக்க வந்திருக்கிறீர்கள், மைக் ஆன் பண்ணுங்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிருஷ்ணா டைட்டஸ், தேவ செய்தி கொடுக்க உங்கள் நேரம் வந்து விட்டது. இப்பொழுது உங்களுடைய மைக்கை ஓன் பண்ணி பேசுங்கள். இன்றைய நாளிலே செய்தியை கொடுக்க வருகிறார் இந்தியாவில் இருந்து பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள்லாம் வந்துட்டார். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே மியூட் ஆன் பண்ண முடியல. பிரைஸ் லார்ட். நல்லது. அருமையான இந்த நல்ல வேலைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட அருமையான சங்கமம் ரேடியோ வழியாக அருமையான ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதன் வழியாக தெய்வ பிள்ளைகளோடு கூட இணைந்து ஆராதித்து தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மகத்தான அந்த பிரகை பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்க உதவி செய்தார். அதற்காக கோடி ஸ்தோத்திரம். அந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான சங்கமம் ரேடியோ அவர்களுக்காக, அந்த அதில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவர் கொடான கூடி ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட தெய்வ செய்திக்கு நேர கடந்து போகலாம். ஒரு சின்ன தடங்கள் வந்துருச்சு, அதை ஆன் பண்ண முடியாம போயிடுச்சு. அதனால வருந்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் நடத்துவாராக. செவித்து கடந்து போகலாம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். வார்த்தைகள் உம்முடையதா இருப்பதாக ஆண்டவரே, வார்த்தையிலிருந்து வருகிறதான வல்லமை புறப்பட்டு போய் ஆண்டவரே அநேக காரியங்களை அவர்கள் மத்தியிலே செயல்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீங்க பேசுங்க, அடிமையில் கேட்க காத்து கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்களால பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாம் சோமா இருப்பீங்க நம்புறேன். இந்த நாள்ல அருமையான வார்த்தை பகுதிக்கு நேராக கடந்து போகலாம். ரூத்தின் புத்தகம் தலைப்பு வந்து மீட்பு தலைப்பு கேட்டிருந்தாங்க ஐயா. நல்ல மீட்பு என்ற தலைப்பை கொடுத்திருந்தோம். அந்த மீட்பின் அடிப்படையில ஒரு காரியத்தை கவனிக்க தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வார் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில கூட பிரைஸ் காட் மீட்பு என்ற தலைப்பின் கீழாக தியானிக்க போகிறோம். ரூத்தின் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லி இருந்து அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். ஆமே. இது வந்து இந்த ரூத்தை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? நகோமியோட இன்னொரு மருமகள் தான் ரூத் இல்லையா? அவங்களுக்கு வந்து 2 பையன். அவங்க கணவரோடு கூட அவங்க வந்து பெத்லெஹேம்ல இருந்து மோவாப் தேசத்துக்கு பஞ்சம் பிழைக்க போனவங்க. பேசிக்கா எப்பவுமே பெத்லெஹேம்ல பஞ்சம் வருவதில்லை. ஆனா முதல் முறையா பெத்லெஹேம்ல இந்த இந்த வரலாற்று பின்னணியை முழுசும் சேர்த்து பாத்தீங்கன்னா கூட மொத்த பைபிள்ல பெத்லெஹேம்ல பஞ்சம்லாம் கிடையாது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பஞ்சத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா, நியாயாதிபதிகள் புத்தகத்துல மீகான ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வெள்ளி சொரூபத்தை தன் வீட்டுல வச்சு வணங்குவாரு. அது நிமித்தம் வந்த கோபம்தான் பெத்லெஹேம்ல பஞ்சம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பெத்லெஹேம்ல பஞ்சம் வந்த போது அவர்கள் தேவ சமூகத்தை நாடாம, தேவனை தேடாம, தேவன் அண்டை இன்னும் அவருடைய சமூகத்துல நிக்காம அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, மோவாபை நோக்கி பயணப்படுறாங்க. மோவா அப்படின்னா குப்பை தொட்டி அப்படின்னு அர்த்தம். பேசிக்கா அதனுடைய பேர் அதுதான்.
அப்ப இங்கிருந்து அவங்க புறப்பட்டு ஒரு நல்ல அப்பத்தின் வீடாகிய பெத்லஹேம்ல இருந்து புறப்பட்டு அவங்க ஒரு குப்பை தொட்டி போல ஒரு நாற்றம் இருக்கிற இடத்துக்கு அவங்க தன்னை உட்படுத்தி கொண்டு அங்க போறாங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கிறது. கிறிஸ்துவ பிள்ளைகளா இருப்போம், கிறிஸ்துவத்துக்குள்ள ஸ்ட்ராங்கா இருப்போம், ஆண்டவர் ரொம்ப நல்லா வளர்ந்துருப்போம், ஆண்டவர் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட சில சமயங்களில் சுயமான முடிவுகளை நம்ம எடுத்துருவோம். ஜெபித்து அந்த முடிவு எடுக்க நமக்கு என்ன இல்லை, அந்த டைம் இருக்காது. அவசர அவசரமா சுயமான முடிவுகளை எடுத்து சில சமயங்கள்ல நம்ம என்ன செய்வோம், சில சிக்கல்களை மாட்டிக்கொள்கிறோம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் வேதத்துல எழுதி வைத்து அதை நமக்கு அடையாளமா காட்டுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க அவங்கள பாருங்க, இவங்களை பாருங்க, இப்படிப்பட்டவர்களை கவனித்து பாருங்கள், வேதத்தை கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் ஏன் சொல்லப்படுகிறதுனா ஒரே விஷயம்தான், நாம கிறிஸ்துக்குள்ளாக பிழைக்கும்படியாக தான், மீட்கப்படும்படியாக தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அப்ப இவங்க அப்படிப்பட்ட இடத்திலிருந்து வெளியே வர முடியாது. பேசிக்கா மோவாப் போனா மோவாப்ல இருந்து வெளியே வர முடியாது அவங்களால. ஆனா அவங்க வெளியே வரும் பொழுது என்ன நிலைமையில வந்தாங்கன்னா, கணவர் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இழந்து மருமகள் 2 பேரோடு கூட வெளியில வராங்க. அங்கேயே சொல்றாங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்க அப்பா காண்பிக்கிற மகனை திருமணம் செய்து கொள்ளுங்க. ஆனா அதுல ஒரு பால் மட்டும் அவங்க சொன்னதை கேட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. உங்களுக்கு பேசிக்கலி 2 பிள்ளைகளும் ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மோவாப் தேசத்தினுடைய தலைவனுடைய பிள்ளைங்க 2 பேரும். அப்படி ஒரு நல்ல ராயல் ரிச் ஃபேமிலியில இருந்து வந்த பிள்ளைங்க. ஆனா அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, அதுல ஒருத்தி போயிட்டா. இந்த நல்ல ராயல் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இந்த ரூத் மட்டும் போகல. ஏன் போகல அப்படின்னு என்னைக்காவது தியானிச்சு பார்த்திருக்கலாம்ல. ஏன் போகல அப்படின்னா, நகோமி என்னதான் மோவாவுக்கு போய் இருந்தாலும் அங்க போய் என்னதான் பண்ணியிருப்பாங்க, பிரேயர் தான் பண்ணியிருப்பாங்க. என்னதான் இலங்கையில இருந்து ஜெர்மனிக்கு வந்திருந்தாலும், என்னதான் இந்தியாவில இருந்து ஆஸ்திரேலியா போயிருந்தாலும், என்னதான் வேற வேற தேசங்கள்ல இருந்து வேற வேற தேசங்களுக்கு போயிருந்தாலும் அங்க போய் என்னதான் செய்வோம், நம்ம வழக்கத்தின்படி ஜெபம் தான் பண்ணுவோம். இது எல்லாரும் செய்யற ஒரு விஷயம் தானே. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்ன செய்வீங்க, வழக்கத்தின்படி அந்த நேரத்தின்படி எழுந்து ஜெபம் பண்ணுவோம்ல. இது நமக்கான நமக்குள்ள ஊறின ஒரு விஷயம். அப்ப நகோமி பிறந்ததிலிருந்தே யாவேவே யெகோவா தேவனை அடோனாயே அப்படியே வணங்கி கொண்டிருந்த ஒரு பிள்ளை. என்னதான் மோவாவுக்கு போனாலும் அவருடைய வணக்கத்தை அவ விடல, அவருடைய தொழுகையை விடாம இருந்திருக்கணும். இதை யார் பார்த்திருப்பாங்க, ரூத்தும் பார்த்திருப்பாங்க, ஒருபோலும் பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த தொழுகையில யாருக்கு நம்பிக்கை இருந்தது, ரூத்துக்கு நம்பிக்கை இருந்தது, ஒருபாலுக்கு நம்பிக்கை இல்லை. ஆமா, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபத்துல எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு, எத்தனை பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னு உங்களால கணக்கிட்டு சொல்ல முடியுமா? நான் இணைப்புல இருக்கிறவங்களே சொல்லல, காரணம் நம்பி இருக்கிறதுனாலதான் இணைப்புல வந்திருக்கிறோம். ஆனா வெளியில கிறிஸ்தவ வட்டாரம் என்று சொல்லப்படுகிற இடத்துல எத்தனை பேருக்கு என் ஜெபம் கேட்கப்படுகிறது என்ற நம்பிக்கை இருக்கு இல்ல? அந்த நம்பிக்கைய வளர்த்து கொண்டு ஜெபிக்கிறதா நல்லது. ஜெபத்துல என்ன இருக்கணுமா, நம்பிக்கையா ஜெபம் பண்ணுங்க, நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்றாங்க. அது எப்படி கேட்கணுமா, விசுவாசமா கேட்டீங்கன்னா இன்னும் அது பலன் உள்ளதா மாறும். அப்ப இந்த நம்பிக்கை எப்படி அவளுக்கு வந்துச்சு, தன் மாமியாரை விட்டு விட வேண்டாம். ஒண்ணுமே இல்லாத மாமியார், ₹1 கிடையாது, கையில காசு பணம் இல்ல, சொல்றதுக்கு சொந்த பந்தம் இல்ல, சொத்து பத்து எதுவும் கிடையாது, இருக்க இடம் கிடையாது, போற இடத்துல பிழைப்போமான்னு தெரியாது, ஒருவேளை மறைச்சிருவோமான்னு தெரியாது, எந்த சூழ்நிலையுமே ரூத்துக்கு தெரியாது. போகிற பெத்லகேம் எப்படி இருக்கும்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. இப்பயாவது நம்ம என்ன பண்ணுவோம், உடனே கூகுள்ல போய் செக் பண்ணி அந்த இடம் எப்படி இருக்கு, அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, அங்க என்ன ஃபுட்டு இருக்கு, அங்க எப்படி சீதோஷ் நிலை இருக்கு, என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், இன்னைக்கு கூகுள்ல செக் பண்ணி நம்மளால பார்த்துக்க முடியும். ஆனா அன்னைக்கு எந்த கூகுளும் கிடையாது, எந்த சாட்ஜிபிடியும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனா அவள் நம்பினது என்னன்னா, என் மாமியார் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க, ஏதோ ஒரு நன்மை நடக்க போகிறது. ஆமே, அவங்க நம்பிக்கை அந்த ஜெபத்துல எல்லாத்தையும் இவங்க ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் இழப்பு போயிட்டே இருக்கு, ஒரு பக்கம் கணவர் இழந்துட்டாரு, ஒரு பக்கம் பிள்ளைங்க இழந்துட்டாங்க. இந்த இழப்பின் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை ரூத்துக்கு மட்டும்தான் இருந்தது. நம்ம இன்னைக்கு உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சிலர் கிறிஸ்துக்குள்ள வரும்பொழுது சில
வருமான இழப்புகளையோ சில சரீர பிரகாரமான வியாதிப்பட்ட உடனே சொல்றாங்க. இந்தியாவுல பெரும்பாலும் இங்க அப்படிதான் உடனே சொல்லிடுவாங்க, சர்ச்சுக்கு போனதுனால தான் அப்படி நடந்தது. சர்ச்சுக்கு போகாம நீ என்ன பண்ணியிருக்கணும், விக்கிரக ஆராதனைக்கு எப்பவும் போல போயிருந்தா உனக்கு நல்லதா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல நாங்க காதால கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப இன்னைக்கு அது என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர்கள் முழுமையா நம்பாம வந்ததுக்கான அடையாளம் தான். ஒருவேளை நம்பி இருந்தாங்கன்னா அவங்க சொல்றதை காதுல வாங்காம திரும்பவும் சபைக்கு வந்துருவாங்க. அதுதான் நிச்சயம் இல்லையா? அப்ப இந்த ரூத்து தன் மாமியார அழகுள்ளவளா நல்ல வசதியா இருந்து பிள்ளைகளோடு கணவரோடு இருந்து பார்த்தவ, திருமணம் செய்யும் பொழுது இருந்திருக்கலாம் இல்லையா? திருமணம் முடித்த பிறகு அவ எல்லாவற்றையும் இழக்கும் பொழுதும் கூட இருந்திருக்கிறா. ஆனாலும் கூட தன் மாமியார விடாம தொடர்ந்து பற்றி கொண்டு அவளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா பாருங்க. இதுதான் இந்த இந்த ரூத்தின் சரித்திரத்திலேயே மிக மேன்மையானது. அவளை ஃபாலோ பண்ண விஷயம்தான் மேன்மையானது. என்னன்னா இருந்திருக்கலாம்ல. ரூத் அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம், அவங்க அப்பா இன்னொரு திருமணம் செஞ்சு வச்சிருக்கலாம், அவ வாழ்க்கை எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவள் எடுத்த முடிவு எங்க கொண்டு வந்து அவளை நிறுத்துச்சு தெரியுங்களா? ஏசு கிறிஸ்துவின் பிறப்புல கொண்டு வந்து நிறுத்துச்சு. அவள் வழியாக வந்த யோபேத், ஈசாய், தாவீது, அந்த வழியா தான் இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தார். பாருங்க அவளுடைய முடிவு, தீர்க்கமான அந்த முடிவு, ஒரு ஆழமான முடிவு அவளை எங்க கொண்டு வந்து நிறுத்திடுச்சுங்க? ஒரு ரட்சகருடைய பிறப்பின் அந்த அடிவாரத்துல கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. அப்படின்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக, ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறோம். வார்த்தைக்குள்ளாக தீர்க்கமான முடிவு எடுக்கிறோம்னா கர்த்தர் உங்களை எங்கோ கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென். ஒருவேளை இழந்ததை திரும்ப கொடுக்கலாம், விட்டு போனது திரும்ப உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்க என்னெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில சீக்கிரத்தில் நடந்தேற கர்த்தர் உதவி செய்யலாம். ஆமென். இதெல்லாம் செய்வார் தானே? ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. அப்ப தேவ சமூகத்துல இவங்க நகோமிய விடாம பற்றி கொண்டு பிடித்து கொண்டு அவங்க சொல்றாங்க, அடிக்கடி சொல்றாங்க, போமா நீ போமா நீ போமா. இல்ல, அவங்க சொல்லிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க, நீ திரும்பி போவதை குறித்து என் கூட பேசாதீங்கம்மா, நீங்க பேச வேண்டாம். உங்க ஜனம் தான் என் ஜனம், உங்க தெய்வம் தான் என் தெய்வம், நீங்க அடக்கம் பண்ற இடத்துலதான் என்ன அடக்கம் பண்ணணும், மரணமே இல்லாமல் வேறொன்று உங்களை என்னை பிரிக்காது. ஆமென். எத்தனை ஒரு ஆழமான விஷயம் இல்ல? எத்தனை ஒரு ஆழமான விஷயத்த அவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அந்த மகத்தான காரியத்துல அவங்க சொன்னதுல எவ்வளவு பெரிய ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. உன் ஜனம் என் ஜனம். என்ன சொல்றாங்க அவங்க? உன் ஜனம் என் ஜனம். அவங்க சொல்றாங்க, உன் சகோதரி போயிட்டா, நீ போலாம்ல. அந்த 1:16 ரூத் 1:16 சொல்லுகிற, அதற்கு ரூத், நான் உம்மை விட்டு உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணம் அடையும் இடத்தில் நான் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறென்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகும், அதற்கு அதிகமாகும் எனக்கு செய்ய கடவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவ வார்த்தையை பேசும் பொழுது யார முன்னிட்டு பேசுறா? கர்த்தரை முன்னிட்டு பேசுறா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கான அடையாளம். 2 மருமகளும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தி மட்டும் கர்த்தர் பிடிச்சிட்டு இருக்கான்ற அடையாளம் இதுதான். அவ சொல்றதுல ஒரு பெரிய ஸ்ட்ராங் இருக்கு பாருங்க. ஸ்ட்ராங்கா சொல்றா பாருங்க. நான் போக மாட்டேன் அப்படிங்கறதுல சொல்லிட்டு, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுவரை நான் மோவாப்ல இருந்த ஜனங்கள் தான் என் ஜனங்க, இருக்கிற சொந்தம்லாம் என் சொந்தம் தான், இருக்கிற கூட்டம் எல்லாம் என் கூட்டம் தான், எனக்கு தெரியும் தான். ஆனா அது என் ஜனம் இனிமே கிடையாது. நீ பெத்லகேம் போறில்ல மாமி, அங்க இருக்க போறாங்க பாருங்க, அந்த ஜனம் தான் என் ஜனம். ஆமென். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவங்களுக்கு யாருதான் ஜனம்? ரட்சிக்கப்பட்ட இன்னொரு கிறிஸ்தவங்க தான் ஜனமா மாறுறாங்க. ஆமென். ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கீங்களா? அந்த சபை தான் உங்க ஜனம். ஆமென். அந்த சபையை நடத்துறீங்களா? அந்த சபை தான் உங்க உறவு ஜனம். ஆமென். அப்ப உன் ஜனம் என் ஜனம் அப்படின்னா, அந்த ஜனத்துல இதுவரை அவ மோவாபிய இருதயத்தோடு வாழ்ந்தவள். அந்த இருதயத்தை தூக்கி போட்டுட்டு சொல்றா, இனிமே அப்படிப்பட்ட இருதயம் எனக்கு வேண்டாம். நீ எங்க இருக்கியோ, எந்த ஜனத்துல நீ சேர போறியோ, அந்த ஜனத்தோட நான் வரேன். ஆமென். அந்த ஜனத்தோட நான் சேர்ந்து கொள்ளுகிறேன். அது மட்டும் இல்ல, அவங்க சொல்லும் பொழுது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அதுக்கு முன்னாடி என்ன தேவன்? மோவாபுக்கு பாகால் சிபில் இல்ல, அவங்க தெய்வம் வேற இல்ல. அவங்க தீக்கடக்க பண்ணுவாங்க. அவங்க பெரிய அந்த படையெல்லாம் பண்ணுவாங்க. படையெல்லாம் பண்ணி
பிள்ளைகள் எல்லாம் பள்ளி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோவாப் தேசத்தினுடைய பெண் ரொம்ப சீக்கிரத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவ சொல்றா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென், அல்லேலூயா. கத்திரிப்பிள்ளை நகோமியே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களே. ஒரு பெரிய ஷாக் அவங்களுக்கு. இதுதான் அவங்களுக்கு அவங்களுடைய அந்த அழுகைக்கும் புலம்பலுக்கும் தனிமைக்கும் கிடைத்த பரிசு. நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேன். ஆனாலும் கூட என் ஜனத்தை, என்னுடைய இனத்தை, என்னுடைய என்னுடைய ஊரை பார்க்க நான் போறேன் அப்படின்னு, எந்த சித்தப்பா நான் பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்பும் பொழுது தன் 2 மருமகளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க, நீங்க போயிருங்க. அவங்க போயிட்டா இவங்க தனித்து தான் வந்திருக்கணும், தனித்து வந்துதான் நின்று இருக்கணும். ஆனா பாருங்க, கர்த்தர் நகோமியை கைவிடவில்லை. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். எப்பேற்பட்ட சூழ்நிலை வேணா இருக்கலாம், தனித்து இருக்கலாம், யாருமே இல்லாம இருக்கலாம், ஒரு கடனா இருக்கலாம், பாரமா இருக்கலாம், பிரச்சனையில இருக்கலாம், போராட்டத்துல இருக்கலாம். ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களுக்கான ஒரு ரூத் உங்க அருகில கட்டாயம் வருவாங்க. ஆமென், அல்லேலூயா. அதுதானே இல்ல, அந்த நொகோமியுடைய கண்ணீருக்கும் ஜெபத்துக்கும் முழங்காலுக்கும் கிடைத்த பதில் தான் ரூத். ஆமென். அந்த வயதான காலத்துல அவங்கள தனியா டிராவல் பண்ண விடாம, நான் கூட வரேன் அப்படின்னு அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்து, அவங்கள பெரிய தைரியத்தை கொடுத்து, ஒரு வைராக்கிய வார்த்தையை பேசி அவங்க கூட டிராவல்ல இருந்தாங்க பாருங்க. அந்த ரூத் தான் அந்த நகோமிக்கான ஒரு அந்த ஜெபத்துக்கான பெரிய அடையாளம். நொகோமின் ஜெபத்துக்கான பெரிய அடையாளம். ஆமே, நம்ம ஜெபத்துக்கான ஒரு அடையாளம் காணும், கட்டாயம் காண்பீங்க. நீங்க முழங்கால முடக்கி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கட்டாயம் ஒரு அடையாளம் உண்டாகும். உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் கைவிடவே மாட்டார். ஆமே. அப்ப பாருங்களேன், அவன் சொல்லும்போது உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் இல்லையா? நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். இது என்னங்க இது? இல்ல, நீ எங்க அடக்கம் பண்றியோ அங்க நான் அடக்கம் பண்ணப்படுவேன் மாமி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க மட்டும் உயிர்த்தெழுதல இருக்க போறது இல்ல, நானும் உயிர்த்தெழுதல்ல இருக்க போறேன்னு அர்த்தம். ஆமென். அடக்கம் பண்ணப்படுதல் அப்படின்னு வேதத்துல எங்க பார்த்தாலும் அது உயிர்த்தெழுதலின் அடையாளமா இருக்கிறது. அடக்கம் பண்ணப்படுவாங்க. ராஜாக்கள் புத்தகத்துல அடங்கினவர்கள் எல்லாம் அந்த பிதாக்கள் கல்லறையில கொண்டு போய் சேர்க்கப்பட்டாங்க. யாரெல்லாம் அடங்கலையோ அவங்கெல்லாம் வழியில அடக்கம் பண்ணப்பட்டுருவாங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் அடங்கலையோ அவங்களாம் என்ன செஞ்சிருவாங்க? வழியில அடக்கம் பண்ணப்பட்டுருவாங்க. கல்லறைக்கு, பிதாக்கள் கல்லறையில கொண்டு போய் அவங்க அடக்கம் பண்ணப்பட மாட்டாங்க. ஒருவேளை யோசேப்பு மாதிரி அது அந்நிய தேசத்துல அடக்கம் பண்ணப்பட்டிருந்தா, மரிக்கும் தருவாயில ரெக்வெஸ்ட் என்னன்னா, நான் ஒருவேளை நீங்க இந்த எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்டு போவீர்களானால் என் எலும்பை எடுத்துட்டு போங்க. ஆமென். அவன் ரெக்வெஸ்டா வச்சான் பாருங்க, எலும்பை நீங்க எடுத்துட்டு போயிருங்க ஐயா, கொண்டு போய் பிதாக்கள் கல்லறையில வைங்கன்னு சொன்னான் பாருங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு மரிப்பாங்க. ஆமென். இந்த கத்திரி பிள்ளைகளே, இந்த அடக்கம் பண்ணப்படுது என்பது எதற்கு அடையாளம்? நானும் உங்க கூட உயிர்த்தெழுவேன் மாமி, நான் உங்களையே நம்பி வரல, கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நானும் உமோடு கூட உயிர்த்தெழுவேன் என்ற அடையாளத்தை அவ இங்க ரகசியமா பேசுறா. அது மட்டும் இல்ல, அவ சொல்றா, மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாக. ஆமென். உங்களை என்னை எதுவுமே பிரிக்காது. நகுமி என்பதுக்கு ஆதிகால திருச்சபை என்று அர்த்தம். நகுமி என்பதற்கு ஒரு மீனிங் என்ன? ஆதிகால திருச்சபை என்பது அர்த்தம். ரூத்ரா மணவாட்டி அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு மணவாட்டி ஒரு சபையை பற்றி பிடித்து கொண்டு நடப்பானால நடந்தா, அவ சபையை விட்டு விடாமல் பிடிச்சிட்டு இருந்தா, அவ உயிர்த்தெழுதல பங்கு பெற முடியும் என்பதற்கு அடையாளம் இதுதான். அது மட்டும் இல்ல, மரணம் தவிர சபையை விட்டு நம்ம எதுவும் பிரிக்க கூடாது. மரணம் தவிர சபை விட்டு நம்ம எதுவும் என்ன செய்யக்கூடாது? பிரிக்க கூடாது. மரணமே இல்லாமல் எதுவும் நம்மை பிரிக்க கூடாது என்பதற்கு ரூத்தோட அந்த அந்த வார்த்தை தான் அடையாளமா இருக்கு. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை தேவ சமூகத்துல நம்ம குறைவோடு இருப்போம், ஆனால் ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோம், அப்பா சாரி, மரணமே இல்லாமல் வேறொன்றும் என்னை பிரிக்க கூடாதப்பா, உங்க சத்தியத்திலிருந்து, உங்க வார்த்தையிலிருந்து என் வாழ்க்கையை பிரிக்க கூடுமானால் அது மரணம்தான். அது உலக பிரகாரமான மரணம். ஆனா நமக்கு என்ன உண்டுங்க? இன்னொரு நித்திய வாழ்வு உண்டு. அதனால அதை குறிச்சு நம்ம பெருசா பாரப்பட வேண்டாம். காரணம், நம்ம காலங்காலமா இயேசுவோடு கூட வாழ போகிறோம். சத்தியத்துக்கு நேராய் வரலாம். இந்த நாள்ல பாருங்க, இப்படி வந்தவங்க தான் போவாசுடைய அந்த இதுக்கு வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? உள்ள வரும் பொழுதே அறுப்பு காலம். அதனால போவாசுடைய வயலுக்கு வந்தாங்க. போவாஸ் வந்து அவங்களை வேலைக்காரவங்களா ட்ரீட் பண்ணாம நல்லா ட்ரீட் பண்ணி, அவங்களுக்கு கொஞ்சம் சிந்த விட்டு, கதிர்களை சிந்த விட்டு, அவங்களுக்கு தண்ணி கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, அவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சு,
அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவங்க மாமியார் ஐடியா குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய கால் அடியில போர்வையை ஒதுக்கிட்டு அவங்க படுத்துக் கொள்வாங்க. அவர் அரண்டு எழுந்து, "நீ இப்படி ராத்திரியில என்னுடைய படுக்கையின் கீழாக வந்து படுத்திருக்கிறது என்னன்னு?" கேட்டு, அவங்க போர்வையை விரிக்க சொல்லி 6 படி வார்கோதுமைய அவர் கொட்டி, "நீ போ" அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, "நாளைக்கு உனக்கு நான் நியாயம் செய்வேன்னு" சொல்லுவார். ஆமென். இதுவரைதான் அந்த 3 அதிகாரம். இப்ப 4ஆம் அதிகாரத்துல பட்டண வாசல்ல போவாஸ் உட்கார்ந்துகிட்டு ஒருத்தன் போறான், அவனை கூப்பிடுறாரு, "ஓய்" அப்படின்னு கூப்பிடுறாரு. அவன் சுதந்திரவாளி. யாருக்கு சுதந்திரவாளி? போவாஸ் போலவே இன்னொரு உறவின் முறையான் நகோமிக்கு. அப்ப அவனை கரெக்டா கண்டுபிடிச்சு கூப்பிடுறாரு, "ஓய்" அப்படின்னு கூப்பிட்டார். அவன் வந்த உடனே சொல்லிட்டார், "இந்த மாதிரி நகோமியோட நிலம்லாம் இருக்கு, நீ மீட்டுக்கொள்ள மனசா இருந்தா மீட்டுக்கலாம்." ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாத்தையும் மீட்டுக்கிறேன். ஆனா அவர் சொன்னாரு, "நீ அந்த நிலத்தை மீட்டுக்கொள்ள வேண்டுமானால்," அவன் எப்படி டெக்னிக்கா பேசுறாரு பாருங்க போவாஸ். டைரக்டா கூட்டு கேட்கலாம்ல, "இந்த மாதிரிப்பா, நகோமிக்கு ஒரு மருமக இருக்கிறா, மக்களோட மனைவி, அதனால நீ என்ன செய்யணும், அவளை நீ எப்படியாவது நீ திருமணம் செஞ்சுக்கோ, அதனால அவளோட லேண்ட் எல்லாம் கிடைக்கும் உனக்கு" அப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அப்படிலாம் சொல்லாம ஃபர்ஸ்ட் கேட்கும் பொழுது, அவருடைய நிலத்தெல்லாம் நீ மீட்டுக்கிறியான்னு கேட்பாரு. அவரு ஓகே, நிலத்தெல்லாம் நான் மீட்டுக்கிறேன். ஆனா அவர் சொல்லுவாரு, "அப்படின்னா நீ மக்களுடைய மனைவியை திருமணம் செஞ்சுக்கணும், அவனுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு மக்களோட பேரை வைக்கணும், ஓகேவான்னு கேட்பாரு. இப்பந்திரத்தை நான் மிஸ் பண்ண விரும்பல. அதனால நீயே வேணா கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு ஒண்ணும் தேவையில்லை, நீ யார வேணா கல்யாணம் பண்ணி வை" அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாதரட்சியை அவிழ்த்து விடுவான். காரணம் என்ன? ஒரு உடன்படிக்கைக்கு நேராக போறவங்க அதை வேண்டான்னு சொல்லும் போது பாதரட்சிய அவிழ்த்து விட்டுட்டு அவன் போயிடுவான். இது அங்க நடந்த சம்பவம். இது எதுக்காக சொல்லப்படுகிறது அப்படின்னா, இந்த ஓய் என்கிற ஒரு விஷயம் என்ன நிறைய சிந்திக்க வச்சது. நான் ரொம்ப ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அந்த ஓயை மட்டுமே தியானிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஓய் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மோசை கிட்ட கொண்டு போச்சு. மோசை ஓரை பர்வதத்துல ஆடுகள் மேய்ச்சிட்டு இருந்த போது கர்த்தர் மோசையை கூப்பிடுறாரு. "மோசே, மோசே" கூப்பிட்ட போது அவன் உத்து பார்த்தும் போது அந்த அந்த நெருப்பு எரியுது. ஆனா முள்ளெல்லாம் வெந்து போகாது பார்த்து ஒரு பிரமிக்கிறான். கிட்ட வரும் பொழுது அவர் சொல்றாரு, "உன் பாதரட்சி அவிழ்த்து போடு." ஆமென். உன் பாதரட்சி அவிழ்த்து போட்டு நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. அவர் பாருங்களேன், ஒரு மீட்பிற்காக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு மகன் அவர். இஸ்ரவேலை மீட்கும்படியாக அடையாளப்படுத்தப்பட்ட மகன். மீட்பின் தலைவன் தான் மோசே. அவரை கூப்பிட்டு மொத்த இஸ்ரவேலரையும் மீட்டு கானான் அருகில் வரை கொண்டு போய் விட்டுட்டாரு அவரு. கானானுக்கு அவரு போல, கானான அவர் கண்ணாலதான் பார்த்தார் இல்லையா? மீட்பின் அடையாளத்துல, மீட்பின் சத்தியத்துல ஒரு மோசே கானானுக்குள்ள ஜனங்களை கானான் வழியா கானானுக்கு கொண்டு போக வழி நடத்தின ஒரு நல்ல மோசே மீட்பின் தலைவனா இருந்தான். ஆனா அவன் கொண்டு போன கானான் என்ன கானான்? பரம கானான் கிடையாது. இந்த உலகத்துல வாழ தகுதியான ஒரு கானானுக்குள்ள பிள்ளைகளை வழி நடத்தினான். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுதந்திரவாளியா, மீட்பரா, அவர் மீட்கப்படுகிற பிள்ளைகளா நம்ம பார்த்து அவர்கிட்ட வராரு பாருங்க. அதுக்கு அடையாளம் என்ன? நம்ம பரமகாணனுக்கு பாத்திரமான நம்ம வழி நடத்திக்கிட்டே போறார். இது மீட்பினுடைய அடையாளமா இருக்கிறது. ஆமேன். அதுக்கு அடுத்து யோசுவா, அவர் பங்கிட்டு கொடுத்தார். கானான பங்கிட்டு கொடுத்தார். ஆனா உங்களுக்கு எனக்கும் ஒரு யோசுவா இருக்கிறார், ஒரு ஜெஷுவா இருக்கிறார். அவர் பங்கிட்டு கொடுப்பார். உங்களுக்காக எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி உங்களிடத்துல என்னிடத்துல கொடுப்பார். அதை அங்கு பங்கிடுகிற காரியமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இங்க வேதத்துல அநேக மீட்கும் பொருளாக மீட்புக்காக வந்துகிட்டே இருந்தாங்கல்ல. மீட்புக்காக நோவா பேழை உண்டாக்கி மழையிலிருந்து ஜனங்களை மீட்கும்படி தவிச்சாரு, பிரசங்கம் பண்ணினாரு, அழுதாரு, புலம்பினாரு, என்னெல்லாம் செஞ்சு பார்த்தாரு. ஆனா ஜனங்களை மீட்க முடியல. எல்லாரும் மரிச்சு போனாங்க. இவங்க 8 பேர் மட்டும் பேழையில காப்பாற்றப்பட்டாங்க. மீட்க முடியாம அவர் தவிச்சு நின்னது அந்த புதிய பூமியில அவருடைய பலிபீட அடையாளமா காமிச்சுது. ஐயோ, ஒரு ஜனத்தை கூட என்னால மீட்க முடியல என்கிற அடையாளத்தை காமிச்சுது. ஆமென். அப்ப மீட்கும் பொருளாக அநேகர் இந்த பூமியில அந்த வேலையை செய்ய வந்தாங்க. அந்த வேலை தீர்க்கதரிசிகள் மீட்கும்படியாக வெளியே வந்தாங்க. இல்ல நியாயாதிபதிகள் மீட்கும்படியா வந்தாங்க. கிதியோன் ஜனங்களை மீட்கும்படியா வந்தார். தெபுரோன் ஜனங்களை மீட்கும்படியா வந்தாங்க. எத்தனையோ பேர் வேதத்துல எத்தனையோ பேர் மீட்கும்படியா வந்தாங்க. ஆனா மீட்டாங்களா? அட் பிரசன்ட் அவங்க மீட்டாங்க. அந்த நேரத்துக்கு அவங்க மீட்டாங்க. ஆனா முடிவு வரை மீட்டவர் இயேசு மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. முடிவு பரியந்த மீட்கிறவர் இயேசு மட்டும்தான். அப்ப இங்க போவாஸ் அவன் அந்த ஓய் அப்படின்னு கூட்டத்துக்கு இவ்வளவு காரியங்களை கர்த்தர் பேசிட்டே இருந்தார்.
இவ்வளவு காரியங்களை நினைவுபடுத்தினார். அப்ப அந்த ஓய் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போவாஸ் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். ஓய் வந்து நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்லையா, நோவா, மோசே, என்ன யோசுவா, தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், இவங்க எல்லாம் அந்த ஓய்க்கு அடையாளம். ஆமேன். அவங்கெல்லாம் மீட்கும் பொருளாக எதை கொடுத்தாங்கன்னா, தன்னுடைய அந்த வழி நடத்துதல மட்டும்தான் கொடுத்துட்டு போனாங்க. ஆனா மீட்கும் பொருளாக தன்னுடைய அடையாளத்தையே மாத்திக்கிட்டவரு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இல்லையா. அப்ப இந்த போவாஸ் வந்து அவருக்கு அடையாளம் தான். இப்ப அவன் சொல்லிட்டான், என்னால மீட்க முடியாதுப்பா, நீ வேணா மீட்டுக்கோ, அது ஒண்ணு எனக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இவர் வந்து ஓகே, இருந்த ஒருத்தன், அவன் ஒருத்தன் தான், நாளைக்கு அவன் வந்து என்கிட்ட கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்காக அவர் அவனை கூப்பிட்டு ரொம்ப நியாயமா அந்த காரியத்தை கேட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டாருன்னா, மீட்கும் பொருளாக தன்னையே ஒப்பு கொடுத்து ரூத்தை திருமணம் செய்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. அவர் வந்து நார்மலா ரூத்தை திருமணம் செய்யணும்னு எந்த நெசசிட்டியும் கிடையாது. அவருக்கு இருந்த வசதிக்கு, அவருக்கு இருந்த வாய்ப்புக்கு, அவருக்கு என்னெல்லாம் நடந்திருக்கலாம். கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் வேற அவருக்கு திருமணம் ஆகல. ஆனா அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணா ஒரு வாழ்க்கையை அவரால் வாழ்ந்திருக்க முடியும். ஆனா ரூத்துக்காகவே காத்திருந்த போவாஸ் போல மாறிட்டார் அவரு. ரூத்துக்காகவே காத்திருந்த போவாஸ் மாறி அவர் தன் வாழ்நாள்ல ரூத்துக்காக அர்ப்பணிச்சுட்டாரு. அப்ப ரூத்து திருமணம் செய்தார். திருமணம் செய்து சேர்ந்த போது ஒரு பிள்ளை பிறக்குது. ஓபேத்துன்னு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கணும்? பேசிக்கா மக்களோன்னு பேர் வைக்கணும். இவர் என்ன அந்த ஓய் கிட்ட சொன்னாரு, நீ அந்த பிள்ளையை திருமணம் செஞ்சு அவன் சந்ததி விளங்க நீ ஒரு வழி செய்யணும் அப்படின்னு தான் சொன்னாரு. அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா இவருக்கு பிள்ளை பிறக்கிறது, அந்த பிள்ளைக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்க? ஓபேத். வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரத்திலே இருக்கும். இப்ப அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவி கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்து 2 பேரையாக ராகேலை லேயாளை போல வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்து அவளே பாக்கியவனாயிருந்து பெத்லேகேமிலே புகழ் பெற்றவனாயிருக்க கடவை. வாழ்த்துதெல்லாம் அழகா இருக்கும். நீங்க ரூத்தின் புத்தகத்துல வாழ்த்துதலை மட்டும் தனியா எழுதி வச்சு படிச்சீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். வாழ்த்துதல் இருந்துகிட்டே இருக்கும். சும்மா அவர் வயலுக்குள்ள என்ட்ராவார், அப்பே வாழ்த்துவார், எல்லாரையும் வாழ்த்துவார், திரும்ப அவங்களும் வாழ்த்துவாங்க. அப்ப கர்த்தர் சொன்னாரு பாருங்க, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். 13, அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. பாருங்களேன், ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனா என்ன பார்த்தோம்னா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திர வழியாற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு சோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக கடவது. இதுதான் விஷயம், இதுதான் விஷயம். அவங்க என்ன சொல்லி வாழ்த்துறாங்க? அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது அப்படின்னு அவங்க வாழ்த்துறாங்க. வாழ்த்துதல் அப்படி கடந்து வருது பாருங்க, கடந்து வருது. அதுதான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துதல் வந்து கடந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப அவன் அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து இந்த சொல்லிட்டாங்க, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமா இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்களோ, உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. இப்ப நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானல். இதுதான் விஷயம். இங்க மேல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க சொல்லும் பொழுது அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது, இந்த ஒரு விஷயம். 2வது, நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால். இது 2வது விஷயம். இந்த 2 விஷயம் தான் பேர் மாறினதுக்கு பெரிய ரீசன் அதுதான். நகோமி அந்த குழந்தைக்கு தாயா மாறுறாங்க. அப்ப நகோமி அந்த குழந்தைக்கு தாயாய் மாறும் பொழுது அங்கு கர்த்தர் கொடுத்த பெயர் தான் வைக்கிறாங்க. அப்ப அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பேர் வைக்க முடியும். அவங்க ஜெனரேஷன்ல வந்த பேரை வைக்காம கர்த்தர் கொடுத்த பேரை வைக்கிறாங்க. சகாரியா, எலிசபெத் வயசான காலத்துல குழந்தை பிறக்க போகுது. குழந்தை பெத்துட்டாங்க, தொட்டில போடுறாங்க. அப்ப பேர் வைக்கிறாங்க. எல்லாரும் கேட்கிறாங்க, என்ன பேர் வைக்கணும்? சகரியான்னு வை, அப்பா பேரை வை, சகரியோட அப்பா பேரை வை, எலிசபெத்தோட அப்பா பேரை வை, இப்படிதான் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அவர் வந்து இந்த பலகையை வாங்கி எழுதுறார், யோவான் அப்படின்னு எழுதுனே வாய் திறக்கப்பட்ட யோவான்னு சொல்றார். அப்ப இது யார் கொடுத்த பேரு? ஆண்டவரே கொடுத்த பேர் இல்ல,
யோவான் என்பது யார் கொடுத்த பேரு? ஆண்டவர் கொடுத்த பேரு. அப்ப வேதத்துல நிறைய இடங்கள்ல பெயர் மாறுவது எல்லாம் தேவனே செய்தது, தேவனே செய்தது. தலைமுறைகளை அந்த பேரை தொடர்ந்து வச்சுட்டே வந்துருவாங்க. தாத்தா பேரனுக்கு வைக்கிறது இயல்பான விஷயம். அது இந்தியாவில பயங்கரம். மண்ணாங்கட்டின்னு தாத்தாக்கு பேர் இருந்தா பேரனுக்கு மண்ணாங்கட்டின்னு வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த மருமக போராடி அந்த பேர் வைக்க கூடாதுன்னு சண்டைகள்லாம் போட்டு அந்த பேரை எடுக்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் இங்க நடந்திருக்கு. அப்படின்னா இது இந்தியாவில இன்னும் நடக்குது, இன்னும் நடந்துட்டு இருக்கு. 4வது தலைமுறையில இருக்கிற தாத்தா பேரை கொண்டு வந்து வச்சு கூப்பிடுவாங்க. அந்த பேரை நாராயணசாமின்னு வச்சுட்டு அந்த பேரை கூப்பிடக்கூடாதான், பெரியவர் பேரா. அதனால அதுக்கு ஒரு பெட் நேரம் அப்பு அப்படின்னு வச்சு கூப்பிடுவாங்க. என்ன காரணம்? அந்த தாத்தா பேரை என்ன செய்யக்கூடாதான், பெரியவர் பேரை வாயால கூப்பிடக்கூடாதான். அதனால என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள அவருடைய இன்னொரு பெட் நேம் வச்சு கூப்பிடுவாங்க. ஸ்கூல்ல போனா தலையில அடிச்ச மாதிரி நாராயணசாமி பிரசன்ட் சார் சொல்லத்தான் வேணும். ஆனா வீட்டுக்குள்ள அதை கூப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் இந்தியாவுல நடக்கிற ஒரு ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் இந்த விஷயம் என்னன்னா, இஸ்ரவேலிலே அவன் பேர் என்ன செய்யணுமா? பிரபலமாகணும். அப்ப மக்லோன் வச்சா அவன் பேர் பிரபலம் ஆகாது. ஏன் மக்லோன் பேரு பிரபலம் ஆகாது? நான் முடிக்கிறேன். ஏன் மக்லோன் பேரு பிரபலம் ஆகாது? என்னன்னா, நகோமிக்கு 2 பிள்ளைங்க. ஒருவன் பேர் மக்லோனு, இன்னொரு பேரு கிளியோன் இல்லையா? மக்லோன் அப்படின்னா சுகவீனன் அப்படின்னு அர்த்தம். சுகவீனன். கிளியோன்னா பலவீனன் அர்த்தம். பிள்ளைக்கு யாராவது பேரு வைப்பாங்களா? மக்லோனா என்னங்க? சுகவீனன், சுகம் இல்லாதவன். கிளியோனா பலன் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். இஸ்ரவேல்ல ஒரு பேர் பிரபலமாகனா நெகட்டிவ் சைடா பிரபலமாகாது. இஸ்ரவேல்ல ஒரு பேர் பிரபலமாகனா அது ஆவியானவருக்கு பிரியமான பேரா இருந்தாதான் பிரபலமாகும் இல்லையா? அத பாசிட்டிவா இருக்கிற பேர் தான் பிரபலமாகும். அப்ப நெகட்டிவா இந்த சுகவீனமா இருக்கிறவன், சுகம் இல்லைங்கிறவன், அவனுடைய பேரெல்லாம் பிரபலமாச்சுன்னா என்ன நடக்கும்? எல்லாம் ஜெனரேஷனா அதே பேரை வைக்க ஆரம்பிப்பாங்க. சுகமில்லாதவன், பலன் இல்லாதவன், சத்து இல்லாதவன், தெம்பில்லாதவன், அப்படி பேர் வந்துட்டே இருக்கு இஸ்ரவேல்ல. கர்த்தர் அதை விரும்பல. அதனாலதான் இங்க சொல்றாரு, இஸ்ரவேலிலே அவன் பேர் பிரபலமாக கடவுது. அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு 17 ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனும் ஆகிய ஈசாயின் தகப்பன். யாருங்க பேர் வைக்கிறதுங்க? இது அவங்க குடும்பத்துல யாருமே பேர் வைக்கல. ஏன் போவாசே பேர் வைக்கல. யார் வைக்கிறாங்க? அயல் வீட்டுக்காரிகள். ஆமேன், அல்லேலூயா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் ஒரு ஆண் பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க. ஏன்? நகுமி பத்தி தெரியும். ஏற்கனவே பிள்ளைக்கு என்ன பேர் வச்சுட்டா? சுகம் இல்லாதவன், வெள்ளம் இல்லாதவன் பேர் வச்சுட்டா. இப்ப பேரனை தூக்கி வச்சு அதே பேரை வச்சிருவான்னு தெரியும், முந்திக்கிட்டாங்க. போவாஸ் பார்த்தாரு, பேர் யாரு வேணா வைக்கட்டும், அவன் கர்த்தருடைய பிள்ளை, என்னன்னா வைக்கட்டும், கர்த்தர் அவனை வளர்ப்பார். ஒரு பெரிய நம்பிக்கை, அவ்வளவுதான். பேர் வைக்கிறதுனால அயல் வீட்டுக்காரங்களும் சூழ்ந்துட்டாங்க. இந்த மாதிரி நகோமி, நீ பேரே வைக்க கூடாது, உன்னை பத்தி எனக்கு தெரியுனே, தள்ளிப்போ தள்ளிப்போ, பேர் நாங்க தான் வைப்போம், நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம், நாங்க தான் இந்த பிள்ளைக்கு பேர் வைக்க போறோம். அந்த ரைட்ஸை ரூத்துக்கிட்டையும் போவாஸ்டையும் அவங்க வாங்கியிருப்பாங்க, நான் நம்புறேன். இல்லைன்னா பேர் வைக்க முடியாது இல்ல. அப்ப அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதினுடைய தாத்தா, பாட்டன் இல்ல. அப்ப இது தொடர்ந்து வம்ச வரலாறுல அவருடைய பேர் வருவதற்கு ஒரு பெரிய காரணமா இருந்துருச்சு. இதுதான் அந்த போவாஸ் யாருன்னு பார்த்தா சல்மோனுடைய பையன். போவாஸ் யாருங்க? சல்மோனுடைய பையன். அப்படி போவாசுடைய அந்த வம்ச வரலாறும் அதுல சேர்ந்து வந்துடும். தொடர்ந்து 21 வாசிங்கன்னா போவாஸ் சல்மோனுடைய பையன் அப்படின்னு வந்திருக்கும். அப்ப தொடர்ந்து அவங்களுடைய வம்ச வரலாறுல அவங்களுடைய பெயர் வந்துட்டே இருந்துச்சு. அப்ப அந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, மீட்பின் அடையாளமாக ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம இடத்துல பேசினார். என்னன்னா, நான் மீட்கப்பட்டேன். எங்க ஏதோ இடத்துல வாழ தெரியாம வாழ்ந்து தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த ரூத்துக்கு, அது வாழ தெரியாம வாழ்ந்த நகோமி கூட வந்த ரூத்துக்கு இல்ல, வாழ தெரியாம ரூத்து வாழ்ந்திருப்பாங்களா எனக்கு தெரியாது, நகோமிக்கு வாழ தெரியல. அப்படி வாழ்ந்த நகோமி கூட வந்த ரூத்துக்கு தன்னுடைய மாமி சொன்னது எல்லாத்தையும், அவ எல்லாத்தையும் இழந்தவளா இருந்தாலும் அவ வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவளுடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அவ சொன்னதெல்லாம் கேட்டு நடந்ததுனால, கிட்டத்தட்ட சபை சொன்னதை கேட்டு நடந்த விசுவாசிகளுக்கு நடப்பது போல நடந்ததுனால, ஒரு போவாசை வயலிலே பொறுக்கி கொண்டிருந்த அவளுக்கு அந்த வயலின் சொந்தக்காரியா, அந்த வயலின் எஜமாட்டியா மாறுகிற ஒரு அதிகாரத்தை பரலோகம் அவளுக்கு தந்தது. ஆமேன். அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வழியில வருகிற
ஒரு அடையாளத்தை, ஒரு பெரிய அடையாளத்தை, மாறாத அடையாளத்தை அது நிமித்தம் அவர் வைத்தார். ஆமென். இதான் மீட்பின் அடையாளமா சொல்லப்படுகிறது. மீட்கப்பட்ட மீட்புக்கு அடையாளமா சொல்லப்படுகிறது. அப்ப இந்த கத்துரை பிள்ளைகளை நீங்களும் நானும் தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம், தேவடைய பிள்ளைகளா வந்திருக்கிறோம், தெய்வ பாதத்துல வந்திருக்கிறோம். அப்ப உங்களுக்கு எனக்கு மீட்பு எங்க இருந்து தான் வரும்? சிலுவையிலிருந்து தான் வரும். உங்களை என்ன எப்படி மீட்டுக் கொள்வார்? சிலுவையின் ரத்தத்தினால மீட்டுக் கொள்வார். அந்த மீட்பிற்கு அடையாளம் என்ன உண்டாச்சுங்க? அவர் சிலுவையில சிந்தின ரத்தமே அடையாளமா மாறிடுச்சு. அப்ப இன்றைக்கு அந்த சிலுவை என்ன சொல்லுகிறதோ அதுக்கு கீழ்ப்படிங்க. சிலுவையின் சத்தத்தை கவனித்து கேட்கிற பிள்ளைகளா நீங்களும் நானும் மாறுவோம். சிலுவை நமக்கு அடையாளம் மட்டும் கிடையாது, அதிலிருந்து வருகிற சத்தம் தான் மீட்பின் சத்தம். அந்த மீட்பின் சத்தமும் அடையாளமும் நம்ம எங்க கொண்டு போகணும்? நித்திய ஜீவனுக்கு கொண்டு போயிடும். ஆமென். நம்ம இந்த உலகத்துல வாழ்வதற்கு முதலாவது நம்மை தகுதிப்படுத்தி வாழ வைத்து பிற்பாடு நம்மை மணவாளனுக்கு சொந்தக்காரனா, மணவாட்டியா நம்மை கர்த்தர் மாற்றி விடுவார். ஆமென். இப்பவே நீங்க மணவாட்டி தான், நீங்களும் நானும் மணவாட்டி தான், அதுல எந்த டவுட்ஸும் இல்லை. ஆனா ஒரு மணவாட்டி மணவாளன் சத்தத்துக்கு மட்டும் தான் செவி கொடுக்கணும், வேற சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. அப்ப மணவாளன் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு அப்படி சிலுவையின் அடையாளத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த மீட்பின் திட்டத்துக்கு கீழாங்க நாம் கடந்து போவோமானா நித்திய ஜீவன் நிச்சயம் உண்டு. ஆமென். அதனால இந்த பூமியிலே வாழ்வதற்கான எல்லா தகுதியும் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். எல்லா சௌகரியமும் எல்லா மேன்மையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு உண்டாவதாக. எல்லா பெலனும் எல்லா சம்பத்துகளும் எல்லா கிருபைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இதை கேட்கிற எல்லா ஜனங்கள் மேலும் உண்டாவதாக. ஆமென். அதனால இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருந்திருக்கு நம்புறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா நடத்துவார். தெய்வ சித்தமானால், அவருடைய வருகை தாமதமானால், எப்பயாவது சந்திக்க கூடுமால் மீண்டும் சத்தியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. God bless you all. ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே மீட்பு என்ற தலைப்பிலே பாஸ்டர் கிருஷ்ணா டைட்டு அருமையான ஒரு செய்தியை கொடுத்திருந்தார். இந்த செய்தியில ஆழமான சத்தியம் உண்டு. இந்த ராயல் ஃபேமிலின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியானால் கஷ்டத்தை பார்க்காம அங்க அந்த ரிச் ஃபேமிலிக்கு ஓடி போயிருக்கணும். ஏன் ரூத் போகவில்லை? நல்ல ஒரு கேள்வி. அதற்கு நகோமி ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அதில் நம்பிக்கை வைத்தவள் ரூத் உண்டு. இரண்டாவது, உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன், மரணமடைய மட்டும். இந்த விசுவாசம் தான் அவளுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை கொண்டு வந்தது. இதற்கு இது கர்த்தருடைய திட்டம். கர்த்தருடைய திட்டம் இல்லாமல் இந்த சம்பவம் நடைபெற மாட்டாது. என்னதான் வார்த்தை சொன்னாலும் கர்த்தருடைய திட்டம் வைத்திருந்தார் இந்த ருத்தை கொண்டு வந்து இங்கே பரம்பரையில சேர்க்க வேண்டும் என்று கர்த்தருடைய திட்டம் போட்டிருந்தால் திட்டத்தை நிறைவேற்றுவார். அருமையான ஆழமான சத்தியம், உண்மையிலே கேட்கக்கூடிய சத்தியம், வேதாம ரீதியில ஆழமான சத்தியத்தை கொடுத்த பாசமாக்க நன்றி. கர்த்தர் கலந்து கொண்ட உரை வாசிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் நேரமாய் நல்ல செய்தி. இந்த பாஸ் கிருஷ்ண டைசஸ் தேவன் அபரிவிதமாக ஆசிர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். நன்றாக நடந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. God bless you. We would like to now go into our final blessing and prayers towards what has been going on the last 1.5 hours, according to what the Lord had instilled upon Brother Leslie to have these beautiful meetings that had been emanating into the nations of the world, Saturday and Sunday, and especially on a day like Sunday, where many are worshiping in their churches and according to their time zones. But God has permitted the Sangamam Radio Gospel today to go into many nations where people are, especially the shut-ins, the ones that are disabled and the ones that are in the hospitals or wherever they might be, that they cannot attend the church services in a way that this can now go in. This media work that God has chosen to go into this many nations of the world where people can now introduce this very work that God is doing, so they can get their families, their friends, their acquaintances to come and join and be blessed by it. So, Lord, we thank you, Father, for much in the ways that you have, Lord, provided such a network, Lord, that you chose, Lord Jesus, to bring such a blessing, Lord, on Saturday and especially Sunday, on a day of the Lord, for them to worship and praise you and bring thanks to you, Lord. Now we, Lord, pray, Lord Jesus, yes, many that have come, Lord, even according to the way, Lord,
the brother Mahendran has been hosting, Lord Jesus, so faithfully, Lord, both days, Lord, Saturday to Sunday, Lord, as he opens up the worship, Lord, oh God. We thank you, Lord, for the way he has been worshiping, Lord, and opening up this very meeting, Lord Jesus. We thank you, Lord, for that, Lord. And we also, Lord, thank you for the way you have been leading and guiding each step of the way. And for Sister Arya Raj, Pastor Bonner, who came and opened it up also, Lord Jesus, following Brother Mahindran's worship and praise. Thank you, Lord, for that. And Sister Arya Raj, and following that, Lord, we also had, Lord, Brother Balan, who came all the way from UK, and Sister Dolly from Calgary, Alberta, and Sister Jareen from Sri Lanka, and also Pastor Naomi Logan with a beautiful devotional from First Seeking the Kingdom of God, and all these things shall be added unto you. And the final message that we have been enjoying with a very powerful way of bringing forth a challenging message from Pastor Christina Titus, all the way from India. Thank you, Lord, for that wonderful message also, Lord, that went in and brought forth, Lord, powerful nuggets, Lord, for us to open up our eyes and see, Lord, what deliverance means, Lord, that you use, Lord, Moses and Joshua and Noah and all the rest, Lord, and according to Naomi and Ruth, Lord, the very foundation of a message, Lord, coming out of that beautiful story, Lord, even as you brought Boaz, Lord, into Ruth's life, Lord. It's all a ways of deliverance that you have been, Lord Jesus, purposed, and according to their circumstances, you use them, Lord. At the times they went through all of that, Lord. But Lord, the final deliverance has come to us through you, Lord Jesus. Jesus and Jesus alone. So we thank you, Father, even as this message has been going on, you will show forth that deliverance to come into many people, oh God, that they will find you as their Lord and their Savior and accept you, Lord, at this very moment, Lord, I pray. And Lord, we thank you, Lord, for many that have been blessed, oh God, with this wonderful ministry with worship and praises and thanksgiving and the word of the living God that has been going and blessing many, Lord, and especially, Lord, for those who could not attend services. It's the mighty way, Lord, you have chosen this, Lord, to bring forth that much of the adoration and praises to bless them, their lives, Lord. So we thank you. In Jesus' name we pray. Amen and amen. Amen. Thank you, Sister Rajani Alangarmani, for your closing prayers. நாங்களாம் சர்ச்சுக்கு போக ஆயத்தப்படுத்துகிறோம். நான் இப்போ ஒரு ஆத்மாவை சொல்லி முடிவு கொண்டு வருவோமா? எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க தயவு செய்து. என் ஆத்மாவை சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் என் உள்ளம் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. சும்மாவே என் கர்த்தரையே ஆத்தும கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறவாதே. ஆமென். Let's start this, brother. ஆமீன் ஆமீன். அருமையான தேவ செய்தி கூடாக வழிநடத்தினார் பாஸ்டர் கிறிஸ்டியானா டைட்டஸ் இந்திய மண்ணிலிருந்து. அவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவ வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். சில வருடங்களாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அவருடைய வாக்கு ஜீவ வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டிருக்கிறார். அதோடு கர்த்தர் தாமே அவருடைய ஊழியத்தை பற்றி எங்களுக்கு கணக்கு தெரியாது. ஆனாலும் அவர் அடுத்த முறை வரும்பொழுது தன்னுடைய ஊழியத்தை பற்றியும் சாட்சியையும் கொடுத்தும் எடுத்து வருவார்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம். மீட்பின் செய்தியை எடுத்து வந்திருக்கிறார்கள். இந்திய மண்ணிலிருந்து தன்னுடைய நேரத்தை கொடுத்து சபை காரியங்கள் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு இணைப்பிலை சந்திப்போம். இந்த வேளையிலும் எங்களுடன் சகோதரர் மஹிந்தன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையிலே இணைந்து இந்த காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். சனி ஞாயிறிலே விசேடமாக அதே போல கிழமை நாட்களிலும் நித்திய வெளிச்ச நேரத்திலும் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நிறைவு ஜபங்களை எடுத்து வந்த சௌரி டோலி இணைந்து ஊழியங்களை செய்தது ஊழியர் சுசர் எட்வின் வானர், பாஸ்டர் நகோமி லோகன், சௌரி டாலி, சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து இணைந்தார்கள். அப்படியாக இணைந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த செய்தியை நாங்கள் அனுப்பி தருகின்ற பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கு கூடாக, ட்விட்டருக்கு கூடாக, அதேவேளையில் யூடியூப்பு கூடாக நாங்கள் எடுத்து வருவோம். நாங்கள் ஆலயத்துக்கு ஆயத்தமாகிறோம், வந்து இந்த காரியங்களை செய்வோம். உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். ஒவ்வொருவருக்கும் அதை அனுப்பி கொடுங்கள். மிஸ்ஸஸ் அரியராஜம்மா அருமையான ஆராதனையுடனும் பாடல்களுடனும் துதிகளுடனும் வழி நடத்தினார். சௌரன் பாலன் அவர்கள் இணைந்தார்கள். வேறு யாராவது மிஸ் பண்ணாமல் நான் ஒருவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு
இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே அடுத்த சனி ஞாயிறிலே சந்திப்போம். நாளை காலை வேளையிலே 7:30 மணிக்கு எங்களுடைய நேரடி ஒலிபரப்பு ஆரம்பமாகும். அந்த வகையிலே கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. இந்த நாளிலே எங்களுக்கு காலையாக இருக்கிறது, பாஸ்டர் கிறிஸ்டினா அம்மாவுக்கு மாலையாக இருக்கிறது. நாங்கள் ஆலயங்களுக்கு புறப்படுகிறோம். மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அவருக்கு இப்பொழுது 7 மணி ஆகிறது. 5 மணிக்கு எழும்பி இதுவரை நேரம் ஊழியங்களை செய்தார். அவருக்கு கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். விசேடமாக தேவ செய்தி எடுத்து வந்து ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் புதுவிதமாக நாங்கள் ருத்தின் சரித்திரத்தை கேட்டிருக்கிறோம். நகோமியின் சரித்திரத்தை வித்தியாசமான முறையில் கேட்டிருக்கிறோம். ஆமேன். உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறோம் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடன் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you all. Amen. 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 Thank you, Pastor. Thank you. நாங்கள் இந்த ஊழியத்தை நாங்கள் இலவசமாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இலவசமாக பெற்றோம். இலவசமாக அவருடைய மீட்பின் செய்தியை கொடுக்கிறோம், ரட்சிப்பின் கொடுக்கிறோம். எங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற எல்லோரும் அந்த இலவசமாகவே உலகத்தின் பல பாகங்கள் நினைக்கிறார்கள். 92 ரேடியோக்கள் கூடாக கேட்கிறார்கள். 120 நாடுகள்லேருந்து கிட்டத்தட்ட 1998 பேர் இந்த வானொலியை கேட்கிறார்கள். உங்களுடைய செய்திகளை நாங்கள் அனுப்பி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலை கேட்கிறார்கள். நாங்கள் அதை நீங்கள் அனுப்புகின்ற செய்திகளை நாங்கள் ஒலிபரப்பு செய்து திரும்பமாக எல்லோருக்கும் அனுப்பி கொடுக்கிறோம். யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக. அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் தங்குவதாக. உங்களுடைய அந்த கணக்கிலே கர்த்தர் அவற்றை வைத்திருப்பாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிவிடுகிறோம். God bless you, அம்மா. Thank you. ஆமேன். Amen. Thank you. ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் நிறைவு கொண்டு வந்து இந்த வேளையில் நாங்கள் ஜீசஸ் க்ளோரி மினிஸ்ட்ரியின் ஊழியர்களுக்காக கடந்து செல்கிறோம். கர்த்தர் தாமே வழி